ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவப்பிள்ளையிலே, புதிய நாள் புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? 1 நாளாகும் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுங்கள், கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. ஹல்லேலூயா. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. கர்த்தரை தேடுபவர்களின் இருதயம் மகிழ்வதாக. ஆமென், ஆமென். தேவ பிள்ளைகளே, கர்த்தரை யாரெல்லாம் தேடுறாங்களோ அவங்க இருதயம் மகிழ்ச்சியாக தான் இருக்கும். அதில் ஒரு மாற்றமாக கிடையாது. ஆமென். ஏன்னா நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்குதுன்னா ஒரு உலகத்துக்கு வந்தார். இயேசு பிறக்கும்போது எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக நற்செய்தி தானே தேவ தூதர்கள் சொன்னாங்க. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்னு தான் இயேசுன்னு சொன்னார். தேவ பிள்ளையில பாருங்க, இப்போ உலகத்தில் இன்னைக்கு இந்த மகிழ்ச்சிக்காக இந்த சந்தோஷத்துக்காக எங்கெங்கேயே தேடுறோம். எனக்கு லாஃப் தெரப்பின்னு ஒன்று இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்படின்னா சிரிக்க வச்சு பழக வைக்கிறாங்க. அப்படி சிரித்தா, வாய் விட்டு சிரித்தா நோய் விட்டு போகும்னு சொல்லுவாங்கள்ல. இன்றைக்கி எப்படியெல்லாம் அதெல்லாம் ஒரு பர்மனண்ட் சொல்யூஷன் கிடைக்குமான்னு தெரியாது. ஒருவேளை அந்த நேரத்தில் அது காரியங்கள் செயல்படும். தேவப்பிள்ளையில் உண்மையான மகிழ்ச்சி, உண்மையான சந்தோஷம் எங்கே தெரியுமா கிடைக்கும்? ஆண்டவர்கள் தான் இருக்குது. ஆனால் தான் எங்கள் வசனம் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தரை தேடுகளின் இருதயம் மகிழ்வதாக. தேவப்பிள்ளையை ஆண்டவரை தேடுறீங்களே. பிரதர், நான் ஆண்டவரை தேடுறேன், ஆனால் நான் துக்கத்தோடு தானே இருக்கிறேன், கவலையோடு தானே இருக்கிறேன், வேதனையோடு தானே இருக்கிறேன். ஏன் என் வாழ்க்கையில் மட்டும் அப்படிப்பட்ட நெருக்கம்? கலங்கி கொண்டிருக்கலாம், சோர்ந்து போகாதீங்க. ஆமேன். ஒரு வேளை இப்போது அது துக்கம் வேதனை எதை போல இருக்கலாம். அதுவே உங்களுக்கு பெர்மனன்ட் சொல்யூஷன் கிடையாது. அது நிரந்தரம் அல்ல. அதனால தான் ஆண்டு சொல்ல, கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற நீங்கள், இதெல்லாம் கொஞ்ச காலம்தான், மாறிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். வேதத்தில் இருக்கிற சரித்திரங்களை பார்க்கும்போது யாமே துக்கத்திலேயே அப்படியே செத்து பண்ண யாரும் கிடையாது. வேதனையே இருந்து ஆண்டவருக்காக நின்றுங்க, ஆண்டவரை சார்ந்து கொண்டங்க, ஆண்டவருக்காக வாழ்ந்தவங்க, ஆண்டவருக்காக வைராக்கியம் பாராட்டினங்க. அவன் எங்கள் வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவன் ஆண்டவர் ஆசீர்வதிச்சா இருக்கிறார், மகிழ்ச்சியாக தான் இருந்திருக்காங்க. பாடுகள் வந்திருக்கு, சோதனைகள் வந்திருக்கு, உபத்திரங்கள் வந்திருக்கு, ஆனால் அப்படியே முடிச்சு போகலை. தேவைப்படலை. இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என் முகத்தை தேடு, என்ன தேடு, என் சமூகத்தை தேடு, நிச்சயமாக உங்களுக்கு நான் மகிழ்ச்சி தருவேன் சொல்கிறார். ஏசாயா 35:10 ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கோம். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் அப்படின்னா கர்த்தரை தேடுகிறவங்க, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, ரட்சிக்கப்பட்டவங்க ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவாங்க. அவங்க தலைமையில நித்திய 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 மகிழ்ச்சி இருக்குமா? அப்படின்னா அழியாத ஒரு மகிழ்ச்சி. தேவப்படையில் சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். வசனம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஆண்டவர் சொல்கிறார், நித்திய மகிழ்ச்சியை நான் தருவேன். உங்கள் மேலே இருக்கிற சஞ்சலம் தவிப்பு ஓடுப்போம். நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், ஆண்டவரை தேடுவோம். ஆண்டவரை தேடும்போது அவர் நமக்கு வெளிப்படுவார் அல்லவா? அதனால்தான் சங்கீதம் 70:4 சங்கீதக்காரன் இப்படியா சொல்லுகிறார். ரொம்ப அழகாக இருக்கும், வாசிக்க கேட்போம். உம்மை தேடுகிற யாவரும் உம்மில் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. உமது ரட்சிப்பில் பிரியப்படுகிறவர்கள் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக. ஆமை. உம்மை தேடுகிற யாவரும் உம்மில் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. தேவப்பிள்ளை, அவரை தேடினா போதும், அவருக்குள்ளே இருக்கிற மகிழ்ச்சி ஆமேன் நமக்கு கத்த கொடுப்பார். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஆண்டரை தேடுங்க, ஆண்டரை பற்றி கொள்ளுங்க. ஆமேன். சோர்ந்து போகாதீங்க. நிச்சயமாக அவரை தேடுற உங்களை ஒரு நாள் அவர் கைவிடவே மாட்டார். கண்களை மூடி நாம் செபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரப்பா. உம்மை தேடுவர்கள் இறுதியும் மகிழும் சொன்னது போல ஆண்டவரே, இந்த கால வழியில் உங்கள் சமூகத்தை தேடி இருக்கிறோம்ப்பா. எங்கள் இறுதியை எனக்கு மகிழ்ச்சி அடையிட்டோம். எங்கள் துக்கங்கள் சந்தோஷமாய் மாறட்டும், எங்கள் வேதனைகள் மாறட்டும். ஆண்டவரே, எங்கள் கண்ணீர் துடைக்கப்படட்டும். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா சஞ்சலம் தவிப்பு ஓடி போய் நித்திய மகிழ்ச்சியை காண உதவிச்சு. தேவைகள் சந்திக்கப்படட்டும், குறைவுகள் நிறைவாய் மாறட்டும். இந்த நாள் முழுதும் கரமெடுத்து நடத்தும். இயேசுவின் செவ்வாய்க்கிழமை ஆமே. அவர் உங்களை மகிழ்ச்சியை வைப்பார். தைரியமாக போங்க. காட் பிளஸ்.